நாணயங்கள், தமிழ் காசுகள். இந்திய பாரம்பரியத்தின் பழங்கால நாணய முறையில் தமிழ் நாணயங்களின் வளர்ச்சி பற்றிய விளக்கச் சித்திரம். ஒரு புத்தகத்துல நம்முடைய பழந்தமிழ் நாட்டு நாணயங்களை பத்தி நாங்க படிச்சோம். அந்த நாணயங்கள் மேல நிறைய தகவல்கள்லாம் செதுக்கப்பட்டிருக்குமே. அந்த தகவல்கள்ல இருந்து நிறைய செய்திகள் நமக்கு கிடைக்கும்னு நாங்க நம்புறோம். ஆமா, இந்த நிலத்தோட அந்த கால சமூக, பொருளாதார, அரசியல் நிலவரங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டோட வரலாறு ஆராய்வதற்கும் நாணயங்கள் உதவுது. அந்த நாணயங்களோட பயன்பாடுகளை பற்றியும் முக்கியத்துவத்தை பற்றியும் நீங்க எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம சமுதாயத்துல நாணயங்கள் புழக்கத்துல இருந்துச்சு. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் நடத்தின அகழ்வாராய்ச்சிகள்ல கிடைச்ச நாணயங்கள் மூலமா மக்களோட வரலாற்று கதைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாணயங்களை அறிமுகப்படுத்தினது மனித நாகரிக வரலாற்றுல ஒரு முக்கியமான மைல்கல். நாகரிகம் வளர வளர வணிக பாரம்பரியத்திற்கு பொதுவான ஊடகம் ஒண்ணு தேவைன்னு உணரப்பட்டது. அப்பதான் நாணயங்களை அறிமுகப்படுத்தினாங்க. ஆனா நாணயங்கள் என்பது ஒரு நாட்டின் பொருளாதார நிலை குறித்தும் அந்த நாட்டு மக்களின் நிலைமை குறித்தும் தீர்மானிக்க ஒரு முக்கியமான கூறா இருக்கு. ஆமா, நாணயங்களின் வரலாறு தான் அந்த நாட்டு மக்களின் வரலாறுன்னு சொல்லலாம். மண்ணுக்கு கீழே புதைஞ்சு போன அந்த காலத்து கட்டிடங்களை அகழ்வாராய்ச்சி செய்து அதன் ஒரு கூறாக நாணயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் ஆர்கியாலஜி. ஆனா நாணயங்களை பத்தின தகவலை தெரிஞ்சுக்கும் படிப்புக்கு பேர் என்ன? அந்த படிப்புக்கு நியூமிஸ்மேட்டிக்ஸ்னு பேரு. சரித்திர உண்மைகள்னு நம்பப்பட்ட விஷயங்களை கூட உண்மை இல்லைன்னு நாணயங்கள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். நம்ம நாட்டுல கிடைச்ச வெளிநாட்டு நாணயங்களும் வெளிநாட்டுல கிடைச்ச நம்ம நாட்டு நாணயங்களும் வெளிநாடுகளோட நம்ம வச்சிருந்த வாணிப தொடர்பை பத்தி சொல்லுது. தொல்பொருள் ஆராய்ச்சியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நாணயவியல் ஆராய்ச்சிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வருது? நீ கேட்ட இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. நான் சேகரிச்சு வச்சிருக்க நாணயங்களை காட்டுறேன் பாரு. ஒரு குறிப்பிட்ட பகுதியோட வரலாறு, பண்பாடு, பொருளாதாரம், வாணிபத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்ப என்னோட சீடியை போட்டு காட்டுறேன். இத பாருங்க. சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் காட்சிகள் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த மூவேந்தர்களில் பாண்டியர்கள் வெளியிட்ட காட்சிகள் தான் மிக தொன்மையானவை. 3 இலச்சினைகளைத்தான் முன்புறம் பார்க்கிறோம். பின்புறம் கோட்டு வடிவத்துள்ள மீன் சின்னம் இருக்கிறது. சங்க காலத்தில் ரோமானியர்களுக்கும் சேர நாட்டுக்கும் அதிகமான தொடர்பு இருந்தது. மன்னர் தலைப்பறிக்கப்பட்ட மாக்கோதை காசு தான் மிக முக்கியமான கண்டுபிடிப்பாகும். அந்த காசில் மன்னருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உருவத்தின் மேல் தமிழ் பிராமி எழுத்தில் மாக்கோதை என்ற பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. முன்புறம் யானை நின்று கொண்டிருக்கிறது. யானையின் மேல் ஒரு கொடை இருக்கிறது. நாணயத்தின் பின்புறத்தில் புலி சின்னமும், புலிக்கு முன்புறத்தில் ஒரு வேலியிட்ட மரம் என்ற தொன்மையான சின்னத்தையும் பார்க்கிறோம். சங்ககால பாண்டியர்களைப் போன்றோ சேரர்களைப் போன்றோ சோழர்கள் அதிகமாக நாணயங்கள் வெளியிட்டதாக தெரியவில்லை. குறைவான எண்ணிக்கையிலேயே நாணயங்கள் கிடைத்துள்ளன. இந்த சதுர வடிவுள்ள இந்த செப்பு நாணயத்தில் முன்புறத்தில் ஒரு குதிரை பூட்டிய தேரும், இந்த தேருக்கு பின்புறம் ஒரு கொடையை தாங்கிய யானை நடந்து கொண்டு இருப்பது போன்ற ஒரு சின்னம் இருக்கிறது. இந்த நாணயத்தின் பின்புறம் பாயும் புலி இருக்கிறது. அந்த புலி வாலை தூக்கி கொண்டு வலது காலை உயர்த்தி இருப்பதை பார்க்கிறோம். நாணயங்களை வெளியிட்ட மன்னர்களை பற்றிய பல விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். அவங்க பேரு, பாரம்பரியம், லட்சியங்கள், சாதனைகளை பத்தி. அது மட்டும் இல்லாம அந்த நாணயங்களை செய்த கைவினைஞர்களின் சிறப்பம்சத்தை பத்தியும் சொல்லுது. அப்படின்னா நாணயத்துடைய விளக்கத்தை பத்தி நீங்க எங்களுக்கு சொல்றீங்களா? வாங்க ப்ரொஃபசர், சரியான நேரத்துல தான் வந்திருக்கீங்க. இவங்க நம்ம தொன்மை தமிழர் நாணயங்களை பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்காங்க. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். ப்ரொஃபசர், இவங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல நீங்க தான் சரியான ஆளு. நாணயங்கள்னா என்னன்னு சொல்லுங்களேன். நாணயம் என்பது ஒரு உலோக துண்டு அல்லது தோல் போன்ற வேறு ஏதாவது பொருளினால் செய்யப்பட்டிருக்கலாம். திட்டமான வடிவமும் எடையும் பெற்றது. அதன் 2 பக்கங்களிலும் அங்கீகரிக்கப்பட்ட முத்திரைகள் பொறிக்கப்பட்டிருக்கும். நாணயத்தின் மதிப்பு பொறுப்புள்ள அதிகாரி ஒருவரால்
நிர்ணயிக்கப்பட்டு அதன் முகத்தில் பொறிக்கப்பட்டிருக்கும். வடிவங்களில் மட்டும் அவ்வப்போது மாற்றங்கள் ஏற்பட்டால் ஒழிய ஒரே மதிப்புள்ள நாணயங்கள் எல்லாம் ஒன்று போலவே அடிக்கப்பட்டிருக்கும். இப்போ சில வகையான நாணயங்களை காமிக்கிறேன் பாருங்க. சேரர்களின் செப்பு நாணயம் செவ்வக வடிவம் கொண்டது. 1.8 சென்டிமீட்டருக்கு 1.6 சென்டிமீட்டர் என்ற அளவு கொண்டது. இதன் எடை 6.3 கிராம். பின்புறம் வில் அம்பு சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த செப்பு காசு சதுர வடிவம் கொண்டது. 1.8 சென்டிமீட்டருக்கு 1.8 சென்டிமீட்டர் என்ற அளவு கொண்ட இந்த நாணயத்தின் எடை 8.2 கிராம். நாணயத்தின் முன்புறம் யானை, வில் அம்பு சின்னங்கள் கவனத்தை கவரும் வகையில் தெளிவாக உள்ளன. நாணயத்தின் பின்புறம் சேரர் நாணயத்தின் அடையாள சின்னமான வில் அம்பு சின்னம் பொறிக்கப்படாமல் வழக்கத்துக்கு மாறாக வெறுமையாக உள்ளது. இங்கு நாம் சோழர் நாணயங்களின் முன்புறம் பின்புறம் இரண்டையும் காண்கிறோம். இந்த உலோக நாணயம் செம்பினால் செய்யப்பட்டது. செவ்வக வடிவம் கொண்டது. 1.6 சென்டிமீட்டருக்கு 1.5 சென்டிமீட்டர் என்ற அளவுடன் இதன் எடை 2.8 கிராமாக உள்ளது. இது சோழர்களின் மற்றொரு செப்பு நாணயம். வட்ட வடிவமானது. 1.6 சென்டிமீட்டர் விட்டம் கொண்டது. எடை 3 கிராம். சங்க காலத்தில் இருந்த குறுநில மன்னர்களில் ஒருவர் மலையமான். இந்த செப்பு காசு செவ்வக வடிவமானது. 2.1 சென்டிமீட்டருக்கு 2 சென்டிமீட்டர் என்ற அளவு கொண்டது. இதன் எடை 3 கிராம். இதுவும் மலையமான் நாணயம். சதுர வடிவம். 1.5 சென்டிமீட்டருக்கு 1.5 சென்டிமீட்டர். எடை 1.25 கிராம். இந்த பாண்டியர் காசு சதுர வடிவில் உள்ளது. வெள்ளியால் ஆனது. 1.5 சென்டிமீட்டருக்கு 1.5 சென்டிமீட்டர் என்ற அளவில் உள்ளது. எடை 5.2 கிராம். இதுவும் பாண்டியர் கால வெள்ளிக்காசு. செவ்வக வடிவில் அமைந்துள்ளது. 1.4 சென்டிமீட்டருக்கு 1.8 சென்டிமீட்டர் என்ற அளவிலானது. எடை 6.3 கிராம். இது பாண்டியர்களின் மற்றொரு செப்பு காசு. சதுர வடிவம் கொண்டது. பக்க அளவு 1.8 சென்டிமீட்டருக்கு 1.8 சென்டிமீட்டர். எடை 5.4 கிராம். இந்த காசு செவ்வக வடிவத்தில் அமைந்திருக்கிறது. 1.8 சென்டிமீட்டருக்கு 1.6 சென்டிமீட்டர் என்ற அளவும் 7.2 கிராம் எடையும் கொண்டது. பொதுவா பணம்ங்கிற வார்த்தைக்கு தமிழ்ல எப்படி குறிப்பிடுவாங்க? தமிழ்ல பொதுவா காசுன்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல கேஷ்ங்கிற வார்த்தையே தமிழ்ல காசுங்கிற வார்த்தையில இருந்து தான் உருவாச்சு. தொடக்க காலங்கள்ல தங்கம், வெள்ளி, செம்பு நாணயங்களை காசுன்னு தான் தமிழ்நாட்டுல சொல்லுவாங்க. நாணயத்தோட மதிப்பை தீர்மானிக்கிறது அரசு அல்லது மன்னர். சமுதாய வணிக பண்டமாற்றத்துக்கு ஒரு கருவியா அந்த நாணயம் பயன்படுது. காசு, நாணயம், கரன்சி எல்லாமே வாணிபம் சுலபமாகவும் எளிமையாகவும் செய்வதற்காக மனுஷனால கண்டுபிடிக்கப்பட்டது. சார், நாணயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால வாணிகம் எப்படி நடத்தப்பட்டதுன்னு சொல்ல முடியுமா? சமுதாயத்தில் நாணயங்களே இல்லாத காலம் என்று ஒன்று இருந்தது. அப்பொழுது பார்ட்டர் சிஸ்டம், அதாவது பண்டமாற்று முறையில்தான் வியாபாரம் நடைபெற்றது. ஒரு பெண் அழகான சுருண்ட கூந்தலுடன் இடுப்பில் அணிந்த வசீகரமான உடையுடன் நின்று கொண்டு நெல்லும் உப்பும் நேரே கொள்ளீரோ என்று கூவுகிறாள். எங்கள் விளைபொருள் உப்பை எடுத்துக்கொண்டு உங்கள் விளைபொருள் நெல்மணிகளை கொடுங்கள் என்பது இதன் பொருள். தேன், மூலிகைகள், பழங்கள் போன்றவற்றை மலையும் மலை சார்ந்த பகுதிகளாகிய குறிஞ்சியிலும் காடும் காடு சார்ந்த பகுதிகளாகிய முல்லையிலும் விளையும் பொருட்களையும் வயலும் வயல் சார்ந்த பகுதிகளாகிய மருதத்தில் கிடைக்கும் நெல் மற்றும் இதர தானியங்களையும், அதே போல மீன்கள், உப்பு போன்றவை கிடைக்கும் கடலும் கடல் சார்ந்த பகுதிகளாகிய நெய்தலில் கிடைக்கும் விளைபொருட்களை பண்டமாற்று முறையில் வாங்கிக் கொள்வார்கள். சங்கத்தமிழ் பாடலில் இந்த பண்டமாற்று முறை வணிகம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. வேடுவன் ஒருவன் தான் வேட்டையாடிய மானின் இறைச்சியை கொடுத்து ஆற்றங்கரை பகுதியில் வசிப்போரிடமிருந்து அரிசியை பெற்றான் என்ற செய்தி குறுந்தொகை பாடலில் காணப்படுகிறது. வாணிகத்தில் பொருளை வாங்கவும்
பொருளை கொடுக்கவும் இடையிலே இருக்கிற பொருள் காசு என்பது. இந்த காசு என்ற ஒன்று தோன்றுவதற்கு முன்பு பொருளை கொடுத்து பொருளை வாங்குவதுதான் மரபாக இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலே தான் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்பதையும் நாம் கருத முடியும். காசை எப்படி பயன்படுத்தினார்கள்? பொன்னாகவே கொடுத்திருக்கிறார்கள், அச்சிட்ட காசையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை தமிழருடைய பழைய கால வரலாறு நமக்கு சொல்லுகிறது. பாபிலோனியாவோடு தமிழர்கள் வாணிக தொடர்பு கொண்டிருந்ததோடு அல்லாமல் வாணிகத்தினுடைய இன்னொரு வகையாக தனவாணிகம் என்று இப்பொழுது பேசுகிறோமே, அப்படி காசு லேவாதேவி என்று சொல்லுகிறோமே, அப்படி காசு வாணிகம் நடைபெற்றிருக்கிறது. இந்த காசு வாணிகம் நடைபெற்றிருப்பதையெல்லாம் குறிப்பதற்கு, கணக்கு எழுதி வைப்பதற்கு அந்த காலத்தில் பாபிலோனியாவில் களிமண் ஏடுகளில் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த களிமண் ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற இடங்களிலே எல்லாம் தமிழ் காசுகளை பற்றியும் தமிழருடைய வாணிகம் பற்றிய குறிப்புகளும் நமக்கு கிடைக்கின்றன என்று பார்க்கிறோம். காசை இன்னும் வெவ்வேறு சொற்களில் அக்கையனம் என்றும் மாடம் என்றும் பொன் என்றும் தமிழர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பழைய சான்றுகள் மூலம் நம்மால் அறிய முடிகிறது. ஒவ்வொரு நாணயமும் வெவ்வேறு எடை உள்ளதா இருந்திருக்குமே, அதை கண்டுபிடிக்க அந்த காலத்துல என்ன கருவியை பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? நாணயங்களோட எடையை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த காலத்துல சிவப்பு கருப்பு நிறத்துல இருக்கிற குன்றிமணிங்கிற ஒரு விதையை தான் பயன்படுத்தினாங்க. நடுவுல ஒரு காலத்துல நெல்ல கூட எடை கற்களா பயன்படுத்தி இருக்காங்க. பழங்கால நாணயங்கள் எல்லாம் பார்க்கும்போது அந்த நாணயங்களை செய்யறதுக்கு அதிகமா தங்கத்தை தான் பயன்படுத்தியிருக்காங்கன்னு நாங்க நினைக்கிறோம். மின்னும் உலோகம் தங்கம் தான் மிக விலை உயர்ந்த உலோகமாக கருதப்பட்டது. கவர்ச்சியான அதன் நிறமும் எளிதில் வளையக்கூடிய தன்மையினால் நமக்கு தேவையான வடிவத்திலும் எடையிலும் நாணயங்களை அச்சிட வசதியாக இருந்ததாலும் மக்களிடையே இந்த உலோகத்தின் மதிப்பும் அதிகரித்தது. ஆக தங்கத்தில் நாணயங்கள் செய்வது இயல்பானது. அதை தங்கக் காசு அல்லது பொற்காசு என்று அழைத்தனர். தமிழில் பொன் என்பது வளமான வாழ்வின் குறியீடாக கருதப்பட்டதால் ஒரு நாட்டின் சிறப்பான ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியினை பொற்காலம் என்று அழைத்தார்கள். பொதுவா பொற்காசுகளை எந்த வடிவத்துல செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? பொற்காசுகளை மன்னர்கள் பொதுவா வட்ட வடிவமா தான் அமைச்சாங்க. ரொமானியர்கள், கிரேக்கர்கள், இந்தியர்கள் மட்டும்தான் தங்கத்திலையும் வெள்ளியிலையும் காசுகள் செஞ்சாங்க. சார், இலக்கியங்களை ஒரு சமுதாயத்தோட கால கண்ணாடின்னு சொல்லுவாங்க. நம்மளோட தொன்மையான இலக்கியங்கள்ல நாணயங்களை பயன்படுத்தினதை பத்தி ஏதாவது சான்றுகள் இருக்கா? சங்க இலக்கியங்கள்ல பொற்காசுகள் பற்றிய சான்றுகள் ஏராளமா இருக்குது. தமிழர் பண்பாட்டுல பொற்காசுகள் தமிழர்களின் வாழ்வோடும் மரபோடும் ஒன்றிவிட்டவை அப்படின்னு சொல்லலாம். பொற்காசுகளை கோர்த்து செய்யப்பட்ட காசு மாலைய பெண்கள் அணிகலன்களா கழுத்துல அணிந்திருக்கிறாங்க. சங்க பாடல்களில் நெல்லிக்கனிக்கு இணையாக பொற்காசுகளை வர்ணித்திருக்கிறார்கள். புல்லிலை நெல்லி புகரில் பசுங்காய் கல்லகர் மருங்கில் கடுவழி உதிர்ப்ப பொலம் செய் காசில் பொற்பத்தாம். சங்ககால மகளிரின் மிகுந்த ஆசை குகந்த பொருள் பொற்காசுகள். அக்காலத்தில் பொற்காசுகளை சேர்த்து கோர்த்து தலையிலும் இடுப்பிலும் அணிவார்களாம். பல்காசு நிறைத்த கோடு ஏந்து அல்குல் மெல்லியல் குறுமகள். சோழ மன்னன் கரிகால் பெருவளத்தான் தன்னை புகழ்ந்து பாடியதற்காக கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்ற சங்க புலவருக்கு பொற்காசுகளை பரிசாக வழங்கியுள்ளார். ரோமானிய வணிகர்கள் பொற்காசுகளை தந்து நம்மிடமிருந்து முத்துக்களையும் மிளகு, கிராம்பு, ஏலம் போன்ற வாசனை திரவியங்களையும் பெற்றுச் சென்றார்கள்.